வெல்கம் டு அவர் சேனல். திண்டுக்கல் மாவட்டம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக பழனி சுகாதார பகுதிக்கு உட்பட்ட கொடைக்கானல் நகர்ப்புற நலவாழ்வு மையத்துக்கு ஆள் எடுக்க போகிறாங்க. அதாவது ஒப்பந்த அடிப்படையில் ஆள் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24/3/2025 அன்றைக்கி 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ நேரில் சப்மிட் பண்ணுறவங்க அந்த லாஸ்ட் டேட் கூட சப்மிட் பண்ணலாம். போஸ்ட்டில் அனுப்புகிறவங்க ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்குது, எத்தனை வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 4 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு வேக்கண்ட் இருக்குது. மெடிக்கல் ஆஃபீஸர் மருத்துவ அலுவலர் வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும். அவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 60,000 சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ இவங்க 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்டாஃப் நர்ஸ் இவங்க வந்து டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி அல்லது பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும். இவங்களுக்கான மாத சம்பளம் 18,000 கொடுப்பாங்க. ஒரு வேக்கண்ட் இருக்குது. 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். தென் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இவங்க போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து +2 பயாலஜி அல்லது பாட்டனி ஜுவாலஜி படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 10th லெவலில் தமிழை வந்து கண்டிப்பாக ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனும் இந்த போஸ்டிங்க்கு வேணும். மஸ்ட் பொசஸ் 2 years ஃபார் MPHW மேல் சானிட்டரி ஒர்க் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ். சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு சில யூனிவர்சிட்டியில் காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் வந்து எடுத்துருக்கணும். ஆஃபர்ட் பை ரெகக்னைஸ்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ட்ரஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இன்க்ளூடிங் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கிராண்டட் பை த டிபிஹெச். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான மாத சம்பளம் 14,000 கொடுப்பாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆர் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இதுவும் ஒரு வேக்கண்ட் இருக்குது. இவங்களுக்கு வந்து 8th படிச்சிருக்கணும். தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்க வந்து இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கு 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். என்னென்ன அப்ளிகேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் கீழ்கண்ட ஆவண நகல்களுடன் திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்க அலுவலகத்துக்கு 24/3/2025 அன்று மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி தகுதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், முன் அனுபவச் சான்றிதழ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் சப்மிட் பண்ணோம். சிறப்பு தகுதி சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழ். ஸோ இது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அனுப்பணும். செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா உங்களோட சொந்த கையெழுத்தை நீங்கள் போடணும். அதுதான். அப்புறம் திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் மீனாட்சி நாயக்கன்பட்டி திண்டுக்கல் 624002. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிடணும். அலுவலக வேலை நாட்களில் நேரில் வந்து அறிந்து கொள்ளலாம். ஸோ காலி பணியிடங்கள் நியமனங்கள் செய்வது மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவங்களை நேரிலோ அல்லது இங்கே கொடுத்துருக்கிற வெப்சைட் அட்ரஸ்லையோ நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்து விண்ணப்ப படிவத்துடன் பதவிக்குரிய அனைத்து சான்றிதழ்களையும் சுய சான்றொப்பம், அதாவது முன்ன சொன்ன மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் செய்யப்பட்ட நகல்களை இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். அலுவலக மின்னஞ்சல் முகவரி, ஸோ ஹாஸ்பிட்டல் அந்த ஆஃபீஸோட இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ லோக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ யாரெல்லாம் இதுக்கு தகுதியாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.